சம்பிரதாயத்தில் பெரியவாள்லாம் எடுத்திருக்கா. கர்மயோகந்தான் ஒஸ்தி, கடமையாக செய். நேற்றுக்கே சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு செய்கிறதோ மற்றவாளுக்கு செய்கிறதோ எல்லாம் கடமையாக செய். அதை பற்றின பலன் என்ன, அது என்ன, அதை பற்றி முடிவு பண்ணாதே. ராமான்னு சொல்லு, கடமையாக சொல்லு. இதுக்கு என்ன பலன் வரும், இல்லை ராமானா என்ன அர்த்தம், அவள் என்ன சொல்லியிருக்கா, இந்த ஆர்குமெண்ட்டே வேண்டாம். நமக்கு அந்த பக்தியே வேண்டாம். சாதாரணமாக பக்தி செலுத்துவோம். அப்படி பக்தி செலுத்துகிற தியாக பிரம்மே ராமனை பார்த்து கேட்குறார், நான் என்ன சோர பக்தி செலுத்துகிறேன் நான் ராமா, நான் உங்கள்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தலையான்னு கேட்குறார். ஜார சோரே பஜன சித்தினா சாகேத சதன மாரு பல்க குன்னவே மிரா மாமனோரமணமாரு. என் ஹிருதயமான தாமரையில் இருக்கிறவனே, நீ எங்கே இருந்தா என்ன, நீ தான் சூரியன், இங்கே தாமரை மாதிரி மலர்ந்திருக்கேன், நீ உன்னோட தாமரை கண்ணால் பாருன்னார். தூரபார மந்து ந ஹிருதயா அரவிந்த மந்து நெல்ல கொன்ன தரி நெறிக்கி ராமாதாரி நெறிக்கி கூப்பிடு. நமக்கு ஆர்குமெண்ட்டு வேண்டாம். நாம் யார் பெரியவன், நான் இந்த விஷயத்தில் தேவையில்லையே. நீ எத்தனை விஷயம் படித்தா என்ன, எதை படித்தா என்ன, ராமா சொல்லு, நம்பிக்கையாக சொல்லு, நிர்ணயமாக சொல்லு. ராமேஷ பரமஹம்சர் ரொம்ப என்ன சொன்னார். அவர் ஒரு நரசிம்ம உபாசகர், நரசிம்ம பெருமாளை வணங்குறவர். நரசிம்ம பெருமாளை சேவிக்கணும்னு தபஸ் பண்ணுறார். காட்டில் உட்காண்டு ஜெய் நரசிம்மா ஸ்ரீ நரசிம்மா அப்படின்னு உட்காண்டிருக்கு. அது வழியாக வேடர்கள்லாம் போகிறா. இவர் உட்காண்டிருக்கிறத 2 நாளாக 3 நாளாக கவனித்த ஒரு வேடன் கிட்டக்க வந்துட்டான், சேவிச்சான். அவர் பெரியவர்னு தெரியறது. என்ன சாமி இங்கே சும்மாவே உட்காண்டிருக்கேன்னா அவர்கிட்ட, இல்லை நான் ஒருத்தரை பார்க்கணும்னு. உடனே அவன் சொன்னான், வேடன் எப்படி உட்காண்டே எப்படி இருந்தால் எப்படி பார்க்க முடியும் சாமி, ஓடி அண்ணா தான் பார்க்கலான்னா. வேதாந்தத்தை சிம்பிளாக சொல்கிறான். உடனே அவன் கேட்குறான், நீ யாரை பார்க்கணும், இந்த காட்டில் எனக்கு தெரியாமல் ஒருத்தர் வரமாட்டா, சொல்லுங்கோ. ஏன்னா நீ 3 நாளாக உட்காண்டிருக்க, யாரையோ பார்க்கணுங்கிற. எனக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த ஆள் உன்னை ஏமாத்துறான் போல இருக்கு, நீ எனக்கு சொல்ல யாருன்னு. உனக்கு புரியாதுன்னார். இல்லை சொல்லுன்னார். இல்லை மனுஷ உடம்பு சிங்கத்தலை. ஓ, நீ அவரை ஏற்கனவே பார்த்துருக்கியா? இல்லை, பார்த்தவாள்லாம் சொல்லியிருக்க. ஓ, நான் இங்கே மனுஷனை பார்க்குறேன், சிங்கமும் போகிறது, நீ 2த்தையும் சேர்த்து சொல்கிறேன். அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்குறான். இருக்கார். ஓ, நான் இன்றைக்கி சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அவரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன்னா. அவன் பாவம் காடு பூரா சுற்றுறான். மனுஷன் போகிறான், சிங்கம் போகிறது. 2 சேர்ந்து சொல்கிறார். அவன் அவனுக்கு திட்டமாக இவரை நம்புகிறான். அவர் எவ்வளோ பெரிய சாமி, பொய் சொல்ல மாட்டார். நமக்கு தான் விளங்கலை, இப்படி ஒருத்தர் இருக்காரான்னு காடு பூரா சுற்றுறான். பாவம் அன்றைக்கி அவன் சாப்பிடக்கூட இல்லை, மிருகங்களை வேட்டையாடல, ஒரு பழத்தை கூட சாப்பிடல. அவன் கான்சன்ட்ரேஷன் பூரா நரசிம்ம பெருமாள்கிட்ட இருக்குது. மனுஷ உடம்பு சிங்கத்தலை, மனுஷ உடம்பு சிங்கத்தலை, இப்படியே ஜபிச்சுட்டு இருக்கான்.
நரசிம்மங்கிறத அழகா. சாயந்தரம் 5:30 ஆகிடுத்து, சூரியன் அஸ்தமிக்க போகிறான். அவன் பாவம் கதறினான். காட்டில் கண்ணில் ஜலம் விட்டு கூப்பிடுறான். இப்போ கூப்பிடுனாரே பெருமாள். நம்ம நரசிங்கம்ங்கிறோம், அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் கூப்பிட்டான். மனுஷ உடம்பு சிங்கத்தலையா, நீ எங்கே இருக்கன்னு கேட்டான். ஜில்லுன்னு பக்கத்தில் கர்ஜிச்சுன்னு குதிச்சார் நரசிம்ம பெருமாள். ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஜுவாலையோட இப்படி திரும்பி பார்த்தான். மனுஷ உடம்பு சிங்கத்தலை. கும்பிட்டான். அந்த சாமியை நீ தான் ஏமாத்தின்னு இருக்கியான்னா பாருங்க. அவருக்கு இவர் பெருமாள்லாம் தெரியல. ஆமாம், சரி வா வரேன். ஒன்று நம்ப முடியாது, நீ அவரையே ஏமாத்துற, என் கூட வருவியா நீ? பின்ன என்ன பண்ணணும்? உன் கையை கட்டணும். கட்டு. கையை இப்படி நீட்டினர். இப்படி கட்டினா நீ ஓடிடுவ அறுத்துண்டு. பின்ன எப்படி கட்ட போகிற? 2 கையும் பின்னால் வச்சான். கட்டினான். அவரை கூட்டின்னு வந்து அவனுக்கு இவர் யாரோ ஒரு பெரியவர்னு தெரியுது. அவரே தேடுறாருன்னா இவர் கண்ணை மூடிட்டு ஜெபிச்சுருக்கார். ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா அப்படின்னு. இவன் போய் நின்றுட்டான். சாமி நீ கண்ணை தர சாமி. இப்படி கண்ணை மூடின்னு இருக்கிறதுனால தான் இந்த ஆள் ஏமாத்துறான்னா. நீ கண்ணை தர. கண்ணை திறந்தார். இந்த பார், நீ சொன்ன ஆச்சாமியை கூட்டின்னு வந்துட்டேன். மனுஷ உடம்பு சிங்கத்தலை. இவர் கண்ணுக்கு தெரியலை. இந்த கயிறு கட்டியிருக்க மாதிரி இந்த கயிறு ஏரில் நிற்கிறது அது தெரியறது. அப்போ தான் இவன் புரிஞ்சுன்னுட்டான். பகவான் நீ ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துகிற, அவருக்கும் காட்சி கொடு அப்படின்னா. அப்போ தான் நரசிம்ம பெருமாள் சொன்னார், நீ என்னை பார்த்து விடுவேன்னு உட்காண்டிருந்த, அவன் பார்க்கணும்னு வந்தான், வித்தியாசம் தெரிஞ்சுக்கோன்னர். அப்புறம் காட்சி அளித்தார். சொல்கிறேன், நீங்கள் அந்த பகவானை கூப்பிடுறது, பகவானை பார்க்கறது, நம்ம எளிமையை கஷ்டமாக்குறோம். அவன் எளிமையவன், தூயவன், எளிமையானவன். அவனை போய் எதுக்கு நீங்கள் எங்கேயோ இருக்கான், ஏதாவா இருக்கான், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், அதுக்கு இதை படிக்கணுமாக்கும் அதை படிக்கணுமாக்கும். நீ என்ன வேதத்தையே படி, என்ன பாடத்தை படி, இந்த லௌகீக படிப்பு எதை வேணாலும் படி, கடைசியில் சப்ஜெக்ட் எங்கே வரும்? பகவன் நாமாவை சொல்லு. ஆலோட்டிய வேதம் சொல்லி சொல்லி பார்த்ததாம், கடைசியில் நாராயண நாமாவை சொல்லணும்னு தான். ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனஹா. திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணித்தான் வேதம். முதல்ல பிஹெச்டி பண்ணது எது தெரியுமோ? வேதம்தான். ஆமாம், பிஹெச்டி பண்ணுறாளோ இல்லையோ? பிஹெச்டின்னு என்ன அர்த்தம்? ரிசர்ச் பண்ணுறான். ரிசர்ச்சுன்னா என்ன? ஆராய்ச்சி. சர்ச்சுன்னா என்ன? தேடுறது. ரீசர்ச்சு, திரும்ப திரும்ப தேடுறது. விளங்கவே இல்லைன்னு அர்த்தம். இவன் என்னத்தையோ கண்டுபிடிச்சேன்னு கொண்டு போய் சப்மிட் பண்ணுறான். இவன் கண்டுபிடிச்சது அவனுக்கு தெரியாது, அந்த அதிகாரிக்கு. சரி உனக்கு டாக்டர் பட்டம் தரேங்கிறான். ஜோலி முடிஞ்சு போச்சு. பார்த்து எவ்வளோ ரிசர்ச், திரும்ப திரும்ப ரிசர்ச் பண்ணது வேதம்தான். ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனஹா. திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணித்தான். கடைசியில் என்ன முடிவுக்கு வந்தது? இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. நாராயணன் நாமாவை சொல்லுன்னு கண்டுபிடிச்சிருக்கு அந்த வேதம். பார்த்தியா? இப்போ நீ நமக்கு இப்போ சுலபமே. நம்ம இன்றைக்கி பிறந்திருக்கோம், வேதம் என்றைக்கோ கண்டுபிடிச்சிருத்து. நம்ம இந்த ஆராய்ச்சிக்கே போக வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நாராயணா கேசவா மாதவா எந்த நாமாவை சொல்லணுமோ சொல்லிட்டு போகிறோம்.
சொல்லு. நமக்கு சார் இந்த காலத்தில் நம்ம என்ன ஏன் இந்த கலியுகத்தில் பிறக்கணும்னா கஷ்டமே பட வேண்டாம். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், என்ன சார் கலியுகம்னா கஷ்டங்கிறாளே, அதான் நாமாவை சொல்லாதவனுக்கு கஷ்டம். கலியுகத்தில் நாமாவை சொல்லு போருங்கிறான். நீ ஒத்த காலில் நிற்க வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாமாவை சொல்லு. இதை விட என்ன சார் வேணும்? நீங்கள் அந்த காலத்தில் தபஸ் பண்ணணும், யாக யஜ்யம் பண்ணணும், விரதம் இருக்கணும். இந்த காலத்தில் நம்ம கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். ஏன்னா நாமாவை சொல்கிறவனே குறைவு, நீ சொன்னால் போகிறோம் வந்துடுறேங்கிறான். ஆமாம் சார் சொல்லுங்க. எப்போ பகவானே பாருங்கோ லோ கிரேடாகவே இருக்கான். நம்ம தான் ஏ கிரேடு பி கிரேடுலாம் சொல்கிறோம். பகவான் எப்போவுமே லோ கிரேடு. ஆமாம். என்ன ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஏ கிரேடு வித்வான் தானே அப்படின்னு. சேச்சே லோ கிரேடுன்னு. என்னம்மாம்மா இப்படி சொல்கிறேன்னா, இல்லை ரொம்ப ஏ கிரேடுன்னு போயிடக்கூடாதுடா. நான் 20 வயசுக்கே சொன்னேன். ஏன்னா அப்படின்னாங்க. சேச்சே ரொம்ப ஏ கிரேடுன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோ, ஒருத்தரும் கூப்பிட மாட்டான். அவரை கூப்பிட முடியாது நம்ம அப்படின்னே கூப்பிட மாட்டான். இப்போ லோ கிரேடுன்னு வச்சுக்கோ, எப்போ வேணாலும் கூப்பிடுவான். அவன் கமிட்டியில் தீர்மானம் பண்ணியிருப்பான், திருச்சி கல்யாணம்னா எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும், 365 நாளும் ப்ரோக்ராம் இருக்கும். புரிஞ்சதா உனக்கு? ஆமாம் சார், ஆமாம் எப்போ கூப்பிடுவாளே நம்மளை. அது நடந்தது. பெங்களூரில் ஒரு பையன் 25 வருஷம் இருக்கும், ஒருத்தரை உபன்யாசம் வச்சுருந்தான். பேரே சொல்கிறேனே, இது என்ன வலம்புரி ஜானை வச்சுருந்தான். அவர் ஏதோ உடம்பு முடியலையோ நோ தெரில வரல. நாளையிலேருந்து உபன்யாசம். எனக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணுறான், மாமா நீங்கள் இந்த 5 நாள் வர முடியுமான்னு கேட்டேன். வரேனே நாளைக்கு. மாமா நீங்கள் ஏரோப்ளேனில் வேணாலும் டிக்கெட்டு போடுங்க மாமா, நான் டிக்கெட்டு தரேன், இங்கே ரிசர்வ் பண்ணிட்டு வாங்கும், எங்கள் ஆற்றுல தங்கிக்கலாம், உஞ்சவர்த்தி எடுக்கலாம் அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், மாமா இங்கே பெங்களூரில் சில உபன்யாசங்கள் வந்தால் அவளெல்லாம் கேட்டேன், உத்தரவு இல்லைன்னுட்டா. மெட்ராஸ்லேயும் கேட்டேன், நான் எல்லாரையும் கேட்டுட்டு தான் உங்களை கேட்குறேன். அதுவும் யாரோ ஒரு உபன்யாசகர் சொல்லியிருக்கார், உனக்கு உடனே சரின்னு சொல்கிறவர் திருச்சி கல்யாணராமன் தான், அவரை கேளுன்னாராம் அந்த உபன்யாசகர். அதனால தான் மாமா உங்களுக்கு பண்ணேன், ரொம்ப சந்தோஷம், கூப்பிட்ட பாரு திருப்திப்படுறேன்னு. அவன் உடனே கேட்டான், மாமா உங்களுக்கு என்ன சம்பாவனை பண்ணணும் அப்படின்னு. நான் ட்ரெயின் டிக்கெட்டோ பிளேன் டிக்கெட்டோ கொடுத்துட்றேன், என்ன சம்பாவனை பண்ணணும்னா, இந்த வலம்பூர் ஜானுக்கு என்ன பேசினியோ அதை கொடுத்துருவோன்னு. இப்போ அவருக்கு பதிலாக தானே என்னை கூப்பிட்ருக்க. இப்போ நான் சம்பாவனையே கேட்கல, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் ஏ கிரேடு, ஒரு கிரேடும் வேண்டாம். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஏ கிரேடு வித்வான பேர் புகழ் வந்தவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். என்னடா, நான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த 3 சனி ஞாயிறு உங்கேயும் ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் ஆகலைன்னா, இல்லை ஒன்று ஏ கிரேடுங்கிறான், அதனால தான் ஆலமாம்மா. அவன் ப்ரோக்ராம் வைக்கணும்னு என்கிட்ட 3 பேர் கேட்டான், மெட்ராஸ்லேயே 3 இடத்துல. அவளெல்லாம் கூப்பிட்டேன், உனக்கு அந்த வித்வான ஆமாம்மா இந்த 3 சனி ஞாயிறில் உனக்கு எப்போ வைக்கணும்னு அபிப்பிராயமோ கேட்டுக்கோ, இல்லை அவன் எப்போ வரானா கேட்டுக்கோன்னு. இன்னும்மா இப்போ சொல்கிறேன்னா நீ கேள்ற, அவன் வந்தால் வைக்கலாம் முடியும்னு 3 பேருக்கும் சொன்னேன். அவன் 3 பேரும் ஆச்சரியப்பட்டான், எப்படி மாமா பிடிச்சேள் அப்படின்னா. பகவான் கிருபை நீ நடத்துன்னு. அதை போய் அவன்கிட்ட வெளியில் சொல்ல முடியுமா? தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்போவுமே ரொம்ப பெரிய கிரேடில் இருந்தோம்னா யாருமே பூலோகத்தில் இருக்கிற மனுஷனை கவனிக்க மாட்டான். அப்புறம் என்ன பகவான்?
அதுதான் எப்போவுமே கிரேடாகவே இருக்கக்கூடாது, லோ கிரேடாகவே இருக்கணும். அடித்தொண்டன். அதை தான் ஆழ்வார் சொல்கிறார், பகவானை விட தொண்டன் ஒஸ்தி. அந்த தொண்டன்லையும் எந்த தொண்டன் ஒஸ்தின்னா கடைநிலை தொண்டர்க்கு தொண்டன் 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 சடகோபன். முதல் தொண்டனாக இருக்கக்கூடாது. ஆமாம், முதல் தொண்டனாக இருந்தால் கஷ்டம். எப்போவுமே டிபார்ட்மெண்ட்டில் கிரேடாக வேலை பார்க்கக்கூடாது, பேங்கில் மேனேஜராக இருக்கக்கூடாது, பியூனாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மேனேஜருக்கு பேங்கிலேயே போனஸ் கிடையாது, பியூனுக்கு பேங்க்லேயும் உண்டு, மேனேஜர்கிட்ட உண்டு, மற்ற கிளார்க்கிட்ட உண்டு, வர கஸ்டமர்கிட்ட உண்டு. நீங்கள் வேணால் சர்வே எடுத்துப்பார். பேங்கில் மேனேஜராக இருந்தவன் மெட்ராஸில் ஒரு வீடு கூட வச்சுருக்க மாட்டான். பியூனாக இருக்கிறவன் நங்கநல்லூரில் ஒன்று, மயிலாப்பூரில் ஒன்று, விருகம்பாக்கத்தில் ஒன்று வச்சுருப்பான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவன் இல்லைன்னே பணம் சேர்த்துருவான். இதை நான் ஒரு ஊரில் உபன்யாசத்தில் சொல்கிறப்போ ஒரு மேனேஜர் சேவிச்சர் பார்த்து மாமி பக்கத்தில் நின்று சரியாக சொன்னள் அப்படிங்கிற. ஆமாம், ஒரு வீடு இல்லை, வாங்க துப்பு இல்லை அப்படிங்கிற கத்தர அந்த மாமி. அப்போ நீங்கள் கவனிச்சுக்கோ, நீ நம்ம எப்போவுமே சாதாரணமாக இருக்கணும். நம்ம பெரிய ஆள். ஆமாம், எப்போவுமே பெரிய பந்தி நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, இந்த கடைசி பெஞ்சில் கடைசியில் உட்காரணும். கடைசி சீட்டில், முதல் சீட்டில் உட்காரக்கூடாது. திரும்ப போட்டுன்னே வருவான். கடைசி சீட்டுக்கு வருவோம், வாளியை நம்ம பிடிச்சுடலாம். இங்கே போடும், இன்னும் ஒரு கரண்டி போடுங்கலாம். தெரியுமா உங்களுக்கு? நீ முதல் இடத்துல உட்காந்தேன்னா கேட்கறதுக்கே கௌரவ குறைச்சல் வரும். இதெல்லாம் எத்தனை இருக்குது தெரியுமோ? அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் அடியார்க்கு அடியார்த்தம் அடியோங்களே. முதல் நிலை அடியாராக இருக்கக்கூடாது, கடைநிலை அடியார். கவர்மெண்டில் சொல்கிறான் பார், கடைநிலை ஊழியன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டாக இருந்தால் கஷ்டம். ஆமாம், லோவாக இருந்தால் தான் நல்லது. சைவத்திலையும் சரி, வைஷ்ணவத்திலையும் சரி, பகவானை விட தொண்டன் தான் வஸ்தின்னு எடுக்கிறான். ஆமாம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு ஔவையார். அதுதான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினவர் திருத்தொண்டர் புராணம்னு எழுதினார். 63 நாயன்மார். தெரியுமா? பகவான் எங்கடா இருக்கான்னா தொண்டனோட ஹிருதயத்தில் இருக்கான். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, யார்கிட்ட இருக்கான்னு. அவன் எங்கெல்லாமோ இருக்கான்னு தேடாதே, பகவானுக்கு தொண்டு பண்ணுற மாதிரி அவன்கிட்ட இருக்கான். அந்த தொண்டனுக்கு தொண்டு பண்ணணும். நாமா சொல்கிறதுல எவ்வளோ வகை பாருங்க. பகவான் நாமாவை சொல்லு, கைங்கரியம் பகவானுக்கு பண்ண முடியல, பகவான் நாமாவை சொல்கிற தொண்டனுக்கு பண்ணு. அதுதான் வஸ்தி. இப்போன்னா இந்த வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்கு எல்லாராங்க இல்லையா? அப்போது எங்கள் அம்மா நாங்கள் பெரியவாளானோன்னு வேலைக்காரியை நிறுத்திவிட்டா, அவாவா ட்ரெஸ்ஸை அவாவா தான் துவச்சிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன். காலேஜ் போகிறோன்னா வேஷ்டி சட்டையெல்லாம் துவச்சி போட்டுட்டு போகணும். அதுவும் வெளிக்கொடியில் உணர்த்தப்படாது. மழை பெஞ்சால் எடுக்க முடியாது, அதுக்குள்ளேயே கொடி நிறைய இருக்கும். கம்பி கொடி கட்டியிருப்பா, அதில் உணர்த்திட்டு போகணும். சாயந்தரம் வந்தவொடனே மடித்து வைக்கணும். நாங்கள் அதை அயர்ன் பண்ணிப்போம். பேண்ட்டு சட்டை வேஷ்டி எல்லாத்தையும் அவாவா ட்ரெஸ்ஸு அவாவா தான் துவச்சிப்போம். உடம்பு முடியலைன்னா தான் மற்றவா துவச்சி கொடுப்பா எங்காத்தில். ஆமாம், நாங்கள் பொண்ணை எல்லா பவுச்சும் 30 வருஷத்தில் தானே இந்த வாஷிங் மிஷின் வந்து தான் கெட்டுப்போச்சு. என்ன கெட்டுப்போச்சு தெரியுமோ? நம்ம துவச்சுண்டா நமக்கு எக்ஸசைஸ், இப்போ அது போச்சு. இன்னொன்று அவாவா துவச்சுண்டோன்னா அவாவா ட்ரெஸ்ஸு தான், 3 ட்ரெஸ் தான், மேக்சிமம் 4, அதுக்கு மேலே கிடையாது. இப்போ இந்த வாஷிங் மிஷினில் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரோட 4 ட்ரெஸ்ஸையும் போட்டு உணர்த்தி கொண்டு வந்து வைக்க வேண்டியிருக்கு.
பாருங்க 4, 5, 20 இப்போது அது ஒருத்தருக்கு வேலையாக போகிறது பாருங்க. அது கஷ்டமானா இருக்குது. 4 பேர் ட்ரெஸ்ஸுன்னா துவைச்சு உணர்த்தி மடித்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ அது. இப்போ அவாவா ட்ரெஸ்ஸை துவைச்சான்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இப்போவுமே நான் சொல்லுவேன், வாஷிங் மிஷினில் என்னோடய வேஷ்டி ஜிப்பாவெல்லாம் நான் தனியாக போட்டுக்கிறேன், மாடியில் உணர்த்தி எடுத்து கொண்டு வந்து வைக்கிறேன். அதுக்கறிட்ட சொல்லிடுவேன், நீ உன் புடவையை துவைச்சி உணர்த்தி உள்ளே உணர்த்திக்கோ. ஆமாம், மொத்தமாக துவைக்காதேன்று. மொத்தமாக துவைச்சா கஷ்டம். அவாவா தான் அவாவா ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கணும். எங்கள் அத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஒரு உபன்யாசத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம். அப்போது காத்தால பொட்டியை வைப்பேன், மத்தியானம் இன்னொரு ஊருக்கு போயிடுவேன். சில சமயம் 1 நாள் 2 நாள் ரெஸ்ட்டு போடுவேன். நான் ஒரு தடவை 1 நாள் ரெஸ்ட்டு 2 நாளைக்கு நான் வேஷ்டி ஜிப்பாவை துவைப்போம்னு போனேன். கொல்லை பக்கம் போனால் நீட்டாக துவைச்சி உணர்த்தியிருக்கு. வேலைக்காரியோ இல்லையே. அம்மாவை போய் கேட்டேன், ஆறு நீ தான் துவைச்சியா, ஆறு துவைச்சா அப்படின்னு. எங்கள் அம்மா, நான் தான் துவைச்சேன். நீ எடுத்துக்குமா துவைக்கிற, நான் துவைச்சிப்பேனே அப்படின்னு. நீ தானே உபன்யாசத்தில் சொல்லியிருக்க, பகவான் நாம சொல்கிறவாளுக்கு தொண்டு பண்ணால் ஒஸ்தின்னு சொல்லியிருக்க, நான் உனக்கு தொண்டு பண்ணுறேன்னா அப்படின்னா. பார்த்தீங்களா, கண்ணில் ஜலம் விட்டேன். என்னே பக்தி. அவ என்ன பெத்த பையன்னு பார்க்கலை, உபன்யாசகர். பகவானை உடோஸ்தி, பகவான் நாம சொல்கிறவன். காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு ஒரு பக்தர் திருக்கச்சி நம்பிகள்னு பேர். அவர் தினமும் பெருமாளோட பேசுகிறவர். நம்ம போய் ஃப்ரெண்டாத்தில் அரட்டை அடிக்கிறோமே, அது மாதிரி தினமும் போய் பெருமாளும் தாயாரும் ஒன்றா இருக்கிற போது அவர் ஒருத்தர் தான் போகலாம், போய் பேசுகிறார். ஒரு நாளைக்கு அவர் அப்படி இந்த கோபுரத்து வழியாக போகிற போது ஒரு அரிஜன் இவர் திருவடியில் பட்ட மண்ணை எடுத்து இட்டுண்டான். அவரை பார்த்து கேட்டான், நீங்கள் தினம் பெருமாளை பார்த்து சேவிப்பேலாம், அடியேனுக்கு பரமபதத்தில் இடம் உண்டான்னு கேட்டு சொல்லுங்கன்னா. இவர் அன்றைக்கே போனார். எல்லா சமாச்சாரமும் கேட்டுட்டு பெருமாள் வேறு என்னன்னு இல்லை, இங்கே ஒரு பக்தர் கேட்டார் அவருக்கு பரமபதத்தில் இடம் உண்டான்னு. உன்னோட திருவடியில் பட்ட மண்ணை எடுத்து எப்போ இட்டுண்டானோ நான் அன்றைக்கே ரிசர்வ் பண்ணிவிட்டேன்னு பரமபதத்தில் இடம். இப்போ பாருங்க, அவன் படிக்கலை, ஒன்றும் பண்ணல. பார்த்தீங்களா, தொண்டன் எவ்வளோ வஸ்தின்னு. இவர் எப்போ வருவார்னு காத்துன்னு இருக்கான். இல்லை, உமக்கு பரமபதத்தில் சீட் ரிசர்வ் விடுன்னு சந்தோஷமாக போயிட்டான் பகவான் நாம சொல்லிட்டு. மறுநாளைக்கு இவர் போனார், பெருமாளோட பேசுகிறாரு. ஒரு பெருமாளை பார்த்து கேட்டார், அடியேனுக்கு பரமபதத்தில் இடம் உண்டான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், சற்று யோசிக்கப்படும்னர். அவர் உடனே அவர் பெருமாளை பார்த்தார். இனிமேல் இந்த ஆளோட பேசி பிரயோஜனமே இல்லை. அவர் யாருக்காவது தொண்டு பண்ணுறேன்னு போனால் ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், பயப்படுறான். ஏன்னா இவர் பெருமாளோடைய பேசினதுனால உளவு பார்க்க வந்துட்டாரோன்னு. அவர் மாறு வேஷம் போட்டுண்டு பெரிய நம்பிகளுக்கு கைங்கரியம் பண்ணார். தெரிஞ்சுக்கோங்க, பகவானை விட ஒஸ்தி பகவான் நாமா சொல்கிற பக்தன். நீங்கள் அந்த பக்தனுக்கோ பகவான் நாமாவை சொல்கிறதோ பகவானுக்கோ கைங்கரியம் பண்ணுறதையே சம்பிரதாயத்தில் எடுக்கிறா. கடமையாக செய், கடமையாக செய், பலனை பற்றி யோசிக்காதே. நீ கடமையாக பண்ணு, அதையும் டியூட்டி. அப்படி நீங்கள் கடமையாக பண்ணுற போது உங்களுக்கு என்னாகும், பண்ண 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 ஞானம் வந்துடும், பக்தி வரும், ஈடுபாடு வரும். எப்போவுமே டியூட்டியாக பண்ணு போ, அது தானே அதில் ஈடுபாடு வரும். நம்ம அதில் பொம்மை நாட்டிலாம் எப்படி கரெக்டாக சமைக்கிறா, நன்னா சமைக்கிறா, டயத்துக்கு சமைக்கிறா, எப்படி பண்ணுறா, கடமைன்னு பண்ணுறான்.
சொல்கிறாளோ இல்லையோ அதில், இந்த இடத்துல வடித்து கொட்டியே என் பிராணம் போயிடுத்துன்னு சொல்கிறாளோ இல்லையோ. அது கடமையாக செய்கிறாளோ இல்லையோ. செய்ய செய்ய நல்லா சாம்பார் ரசம் எல்லாம் மணக்கும், நல்லா இருக்கும். புரியுறது? டியூட்டி. அதை கற்றுக்கோங்க, ஸ்திரீகள்கிட்ட கற்றுக்கோ அதை. ஆமாம், கடமையாக பண்ணணும் எல்லாருக்கும். நீ சொல்லுவா அழுத்துண்டு, என்ன ஒரே அலுப்பாக இருக்கும்பா. நம்ம எழுந்திருந்து நான் இன்றைக்கி சமைக்கட்டுமான்னு கேளுங்கோ, வேண்டாம் வேண்டாம், இல்லை நானே பண்ணுறேன் அப்படிங்க. புரியுறதோ? நீ கேட்டுப்பாரு, நான் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு, ஒன்றும் வேண்டாம். அதோடு இருக்க மாட்டான், ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு ஊரையே கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பேன் அப்படி சொல்கிறாளோ இல்லையோ. காரணம் என்ன? இது அதுலேயே வேதாந்தத்தை கற்றுக்கோ. அவன் டியூட்டின்னு பண்ணுறான். டியூட்டி, இது நம்மளோட கடமை. சொல்லு, கடமைன்னு செய்கிறான். அதனால அவளுக்கு அதில் மெருக்கு கூடுறது. அவள் கவலையே பட மாட்டாள். நீ கருத்தால் திடீர்னு 11 மணிக்கு வந்து 5 பேர் சாப்பிட வர வாழலாம், எல்லோரும் நம்ம மாற்றுக்கு வரா சாப்பிடன்னு சொல்ல, என்ன வரட்டும்பா, அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிவிடுவா. இது என்ன பெரிய சமாச்சாரம்னு. அதுவும் இந்த காலத்தில் ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஒரு டம்ளர் காப்பியை கொடுத்து மயிலாப்பூரில் இருக்கேன்னா 11 மணிக்கு வரேன்னு சொன்னால், இங்கே போய் கற்பகம்பாளை சேவிச்சுட்டு வாங்கோன்னு சொல்லு. சேவிச்சுட்டு வர 1 மணி நேரம் ஆகிடுமே. சந்நிதிக்கு போனால் அதுக்குள்ளே சமைச்சுடலாமே. ஏன்னா அவளுக்கே இந்த நாலெட்ஜ் இருக்குது. கடமையாக செய்ய 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 அதில் ஈடுபாடு. புரியுறதோ? யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் தர வேண்டாம், யாரும் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அது மாதிரி நாமாவை சொல்லு. நீ நாமாவை சொல்ல 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 உன் நாக்கில் சாதாரணமாக பேசினாலே ராதே கிருஷ்ணான்னு வரும், இல்லை ராப்னு வரும். ஆமாம், நான் ஃபோன் எடுத்தாலே ராதே கிருஷ்ணாம்பேன். அப்புறம் பேசி முடித்தாச்சுன்னா சரி ராதே கிருஷ்ணா அப்படிம்பேன். ஒரு நாளைக்கு எனக்கு ஒருத்தரோட பேசி நிற்கிறம்போது இன்னொரு ஃபோன் வந்துடுத்து. நான் அந்த ஃபோனை அட்டன் பண்ண கிளிக் பண்ணிட்டேன். அந்த முதல்ல பேசி இந்த பையன் 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டான், ராதே கிருஷ்ணான்னு. அதான் இது சொல்லலையேன்னு கூப்பிட்டேன்னா. பத்தியோ, நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம்னா நம்மளை சேர்ந்தவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே இதுதான் அப்படின்னு. அதை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். டியூட்டி, கர்மாவை தான் எடுக்கிறேன். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி,